नमस्कार। स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। ये बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के थेनी भातिर कालियम्मन मंदिर में ताई अमावस्या विशेष पूजा। प्राचीन पथिर कालियम्मन मंदिर थेनी जिले के बोदिनायकनूर के पास विश्यासमपुरम में स्थित है। इस मंदिर में हर साल चित्रई उत्सव मनाया जाता है। इस मामले में अमावस्या और पूर्णिमा पर पथिर कालियम्मन और परिवार देवताओं को विशेष पूजा से सजाया जाता है। कल बहुत प्रसिद्ध थाई अमावस्या के अवसर पर पाथिरा कालियम्मन और परिवार देवताओं को विशेष रूप से सजाया गया और भक्तों की शोभा बढ़ाई गई। भक्तों का कहना है कि अगर वे इस मंदिर में मन्नत मानते हैं तो वह जरूर पूरी होती है। इस पूजा में न केवल थेनी जिले बल्कि पड़ोसी जिलों से भी बड़ी संख्या में भक्तों ने भाग लिया। इंडिया न्यूज़ 28 के लिए ब्यूरो चीफ सुब्रमणी की रिपोर्ट। தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தாலுகா போடிநாயக்கனூர் ஒன்றியம் விசுவாசவரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு பத்திரகாளியம்மன் ஆலயம், அதற்குள்ளே இருக்கக்கூடிய அருள்மிகு அம்மையப்பர் ஆலயம் வெகு சிறப்பாக பக்தர்களால் பூஜிக்கப்பட்டு வருகிறது. இங்கே உள்ள அம்மன் ஆலயம் வெகு பிரசித்தி பெற்ற ஆலயம். இதற்காக பக்தர்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து, வெளி மாநிலங்களிலிருந்து, ஏன் வெளிநாட்டிலிருந்து கூட வந்து இங்கு வந்து அம்மனை வணங்கி அவருடைய அருளை பெற்று செல்வது வாடிக்கையாக இருக்கிறது. இந்த அம்மன் ஆலயத்தில் இந்த மாவட்டத்திலே இல்லாத அளவிற்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோபூஜை என்று சொல்லக்கூடிய பசுவை வைத்து அம்மனுக்கு பூஜை செய்கின்ற வழக்கம் இங்கே இருக்கிறது. இதற்காக பக்தர்கள் ஏராளமான பேர் வெள்ளிக்கிழமை வந்து இந்த பூஜையில் கலந்து கொண்டு இங்கே வெள்ளிக்கிழமை தோறும் கிராமத்தாரால் வழங்கப்படுகின்ற அன்னதானத்தை, அன்பர்களால் நன்கொடைகள் நடத்தப்படுகின்ற இந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு அவர்கள் அம்மனுடைய அருள் பாலித்து அருளை பெற்று செல்வார்கள். அதே போல ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தன்று விசேஷமாக யாக பூஜை இங்கே வேத விற்பனர்களை கொண்டு நடத்தப்படுகின்றது. இன்று கூட தை அமாவாசை அன்று நமது போடியினுடைய தொன்மையும் பாரம்பரியமிக்க ஜமீன், போடி ஜமீன், அந்த ஜமீனுடைய ஜமீன்தார் அவர்கள் இன்றைய யாக பூஜையிலே கலந்து கொண்டார்கள். மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் இந்த யாகத்திலே கலந்து கொண்டார்கள். ஏராளமான வெளியூர், உள்ளூர் பக்தர்கள், வெளி மாநில, வெளிநாட்டைச் சேர்ந்த பக்தர்களும் இந்த யாகத்திலே கலந்து கொண்டார்கள். இன்றைய யாகத்தில் அருள்மிகு பிரத்யங்கரா தேவியை அதர்வன காளியாக இங்கே அமைத்து வெகு சிறப்பாக யாக பூஜை இப்பொழுதுதான் நடைபெற்று முடிந்தது. இந்த யாகத்திலே கலந்து கொண்ட பக்தர்களுக்கெல்லாம் இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் சிறப்பாக உணவளித்து அவர்களுக்கெல்லாம் உபசரித்து அனுப்பினார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இங்கே வரக்கூடிய பக்தர்கள், பிள்ளை வரம் கேட்டு வரக்கூடியவர்கள், தீராத கடன் பிரச்சனையினால் அவதிப்பட்டு அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைத்து வருபவர்கள், உடல் உபாதைகள், நோய்களால் வரக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேருக்கும் அவர்கள் கண்முன்னாலேயே பல அற்புதங்களை இந்த ஆலயம் நிகழ்த்தி வருகிறது. இந்த அம்மன் கொடுத்து வருகிறார். அதற்கு கண்கண்ட சாட்சியாக பல பேர் இருக்கிறார்கள். பிற மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு கூட அந்த அருளாசி கிடைக்கப்பட்டு அவர்கள் உடல் நலிவு நீங்கி இன்றைக்கு வெகு சிறப்பாக நல்ல நலத்தோடு வாழ்கிறார்கள். இந்த அம்மன் எல்லோருக்கும் பொதுவான அம்மன். இந்த ஊருக்கு காவல் தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கிற அம்மன். வர விரும்பக்கூடிய பக்தர்கள் அனைவரும் வெள்ளிக்கிழமை அதே போல் அமாவாசை தினத்தன்று இந்த ஆலயத்துக்கு வந்து அந்த அம்மனுடைய பரிபூர்ண ஆசியை பெற்று செல்ல இந்த கிராமத்தின் சார்பில், விசுவாசவரம் கிராமத்தின் சார்பிலும், கிராம கமிட்டியின் சார்பிலும், இந்த ஊரினுடைய பிரியதனம் மற்றும் நாட்டாமை சார்பிலும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் மகேந்திரன், இந்த ஊரினுடைய தலைவர், கிராம தலைவர்.